ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மினிலாக தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி சாரி ஃபார் த லேட் மினி விளாக். பொங்கல், மாட்டு பொங்கல், அதுக்கப்புறம் கன்னி பொங்கல் வரும் இல்லையா, அந்த கன்னி பொங்கல் அன்னைக்கு நாங்கள் செஞ்ச விஷயம் தான் இது எல்லாமே. ஸோ ரொம்ப லேட்டாக, ஏன்னா நான் இந்த விளாக் இருக்கிறதே கவனிக்காமல் இத்தனை நாள் அமைதியாக இருந்துட்டேன். இன்றைக்கி தான் பார்த்தேன், அப்போ ஐயோ நம்ம என்ன இதை போஸ்ட் போடாமலே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் எடிட் பண்ணி இதை போஸ்ட் போட்டிருக்கேன். ஐ எம் ரியலி சாரி லேட்டாக இந்த மினி விளாக் போடுறதுக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு பரபரப்பாக இந்த வேலையெல்லாம் போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? வேறு எதுவுமே இல்லை. கன்னி பொங்கல் அன்னைக்கு பொதுவாக எல்லார் வீட்லேயுமே, அதாவது முன்னோர்களுக்கு நம்ம வீட்டில் கவுச்சி செஞ்சு படைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் எங்கள் சுதா யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், காரட்டூரில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சுதாவுக்கு நான் வருஷம் பொங்கல், இந்த கன்னி பொங்கல் அன்னைக்கு செய்கிற விஷயந்தான். என்னால் முடிஞ்சதை சுதாவுக்கு செஞ்சேன். அண்ட் மீன், சிக்கன், அப்புறம் மீன் வறுத்தோம், சிக்கன், ஒரு முட்டை, இது எல்லாமே செஞ்சு திவ்யா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொன்னேன். அவள் குட்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா. ஸோ அதே மாதிரி எங்கள் சுதா பெரியமாவுக்கு நம்ம எல்லாமே பண்ணோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பாவாடை, சட்டை, அவங்க உயிரோடு இருக்கும் போதுமே சரி, தீபாவளி பொங்கல்னால் நான் வாங்கி கொடுத்துருவேன். ஸோ அவங்க இல்லாததுனால என்றைக்குமே என் கூட தான் இருக்காங்க. அந்த கூட இருக்கிறது அந்த இதுலேயே நான் அவங்களுக்கு பாருங்கள் ஒன்று பிடிச்சிருக்கான்னு கேட்டு தான் எல்லாமே பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச அளவு அந்த வளையல், மணி, நெகப்பாலிஸு, அவங்களுக்கு இந்த அமுக்குத்தோடு, இது எல்லாமே எப்பயுமே செய்கிறது தான். அதே மாதிரி செஞ்சு இந்த நாள் நிறைவாக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி சாம்பிராணி போட்டு அந்த படையெல்லாம் கொடுத்து நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். எனக்கு ரியலி இந்த மூமெண்ட் எனக்கு இது ஒரு சம்பிரதாயம் அப்படின்றதுனால நான் செய்யலை. அவங்க என் கூட இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க எப்பயுமே என் கூட இருக்காங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். நீங்கள் யாரெல்லாம் உங்கள் பொங்கல், மாட்டு பொங்கல், கன்னி பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்களை முன்னோர்களுக்கு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே நான் பண்ணுற மாதிரி அங்கே ஊரில் எங்கள் அம்மாவும் பண்ணுவாங்க. என்னால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் பண்ண முடியல. அதனால் சுதா ஒரு ஆளுக்கு, சுதா தான் எல்லாருக்குமே செல்ல பொண்ணு. அதனால் எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் தாத்தாவுக்கு, எங்கள் பெரியம்மாவுக்கு, எங்கள் பாட்டி சேர்த்து மொத்தமாகவே சுதாவுக்கு ஒரு ஆளுக்கு பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக, நிறைவாக, சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு லியோவுக்கு வச்சுட்டு, திவ்யாவுக்கும் விபூதியெலாம் வச்சுட்டு, அப்புறம் அந்த படையலுக்கு அந்த நீருலாவும் இல்லையா, அந்த நீரெல்லாம் உலாவிட்டு பாருங்கள். லியோவை என்ன இடம், இந்த நான்வெஜ்லாம் பார்த்தோன்னா லியோ அந்த இடத்த விட்டு நவரவே இல்லை. எப்படா சாப்பிட ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி. இங்கே பாருங்கள், இதுதான் நான் வாங்கினது சுதாவுக்கு. அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் என்னங்க, விரதம் பண்ணிவிட்டு நாங்கள் அவங்களுக்கு படைச்சி முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டோம். எப்பயுமே விரதம் பண்ண சாப்பாடு ருசியே இருக்காதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் ருசி இருக்காது. இவங்களில் யாருக்கெல்லாம் இது தெரியும், மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இந்த மில்வாக பிடிச்சிருந்தாக்க மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கடைசியாக லியோவும் சாப்பிட்டுட்டான். ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் மினி விலாக்லாம் உடனே அப்டேட் பண்ணுறோம். ரியலி சாரி. ஓகே காய்ஸ், பை பாய், லவ் யூ ஆல்.